இலங்கை புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சு, கலாச்சார அலுவல்கள் திணைக்களம், கலைக்கழகம் மற்றும் அரச நாடக ஆலோசனை குழு இணைந்து முன்னெடுத்த 2024 ஆண்டிற்கான அரச நாடக விருது வழங்கும் நிகழ்வு கடந்த 23ஆம் திகதி திங்கட்கிழமை கொழும்பு நெலும்புகுண கலையரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் யாழ் திருமறை கலாமன்ற பிரதி இயக்குனர் திரு ஜோன்சன் ராஜ்குமார் அவர்கள் நாடகத்துறையில் வழங்கப்படும் அரச உயர் விருதுகளில் ஒன்றான நாடக கீர்த்தி விருதினை பெற்றுக்கொண்டார். இவ்விருதினை புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் ஹிரிதும சுனில் செனவி அவர்கள் வழங்கி வைத்ததுடன் இந்நிகழ்வில் இவ்விருதினை பெற்றுக்கொண்ட ஒரே ஒரு தமிழ் கலைஞர் இவர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. திரு ஜோன்சன் ராஜ்குமார் அவர்கள் நாடக கற்கை நெறியின் யாழ் கல்வி வலய ஆசிரிய ஆலோசகராக தற்போது பணியாற்றி வருவதுடன் 3 தசாப்தங்களுக்கு மேலாக நாடகத்துறையில் ஈடுபாடு கொண்டு 40க்கும் அதிகமான நாடகங்களை எழுதியும் 100க்கும் அதிகமான நாடகங்களை நெறியாள்கை செய்தும் ஏராளமான நாடகங்களில் முக்கியமான கதாபாத்திரங்களை ஏற்றும் நடித்துள்ளார். இவரால் எழுதப்பட்டு நெறியாள்கை செய்யப்பட்ட கூட்டுறவு நாடகங்களான கொல்லினும் கொற்றம், அற்றை திங்கள், செம்பாத்தாள் ஆகியவை திருமறை கலாமன்ற கலைஞர்களால் பல இடங்களிலும் மேடையேற்றப்பட்டு பலரது பாராட்டினையும் பெற்றுக்கொண்டமை இங்கு குறிப்பிடத்தக்கது.